தமிழ் மண்ணின் நெருப்பு. வார்த்தைகளால் விடுதலை பாடிய மகாகவி பாரதியார். அவரது கதை நம் கதை. எட்டயபுரம் என்ற சிறிய கிராமத்தில் 1882 இல் ஒரு குழந்தை பிறந்தது. பெயர் சின்னச்சாமி. ஆனால் தமிழ் உலகம் அவரை பாரதி என்று அழைக்கும். 11 வயதில் எட்டயபுரம் அரசவையில் பெரும் புலவர்களை வெற்றி கொண்டார். அன்றே அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. சென்னை சுதேசமித்திரன் பத்திரிகை அலுவலகத்தில் ஆசிரியரானார். அவரது எழுதுகோல் ஒரு வாள். ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலைக்கான கூக்குரல். செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. இந்த வரிகள் இன்றும் ஒவ்வொரு தமிழனின் நெஞ்சில் ஒலிக்கின்றன. ஆங்கிலேய அரசின் கண்களில் பாரதி ஒரு ஆபத்து. 1908 இல் அவர் பாண்டிச்சேரிக்கு தப்பிச் சென்றார். ஆனால் அவரது பேனா ஒருபோதும் நிற்கவில்லை. பாண்டிச்சேரியில் 10 ஆண்டுகள். வறுமை, பசி, தனிமை. ஆனால் அந்த நாட்களில்தான் குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, தமிழின் புதிய யுகம் பிறந்தது. தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம். இது வெறும் கவிதை அல்ல, இது ஒரு புரட்சிகர அறிவிப்பு. பெண்கள் வீட்டுக்குள் அடைபட்டிருந்த காலம். பாரதி பாடினார், புதுமைப் பெண். சம உரிமை, கல்வி, விடுதலை. 100 ஆண்டு முன்னோக்கிய பார்வை. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் பார்வதி என்ற யானையை வணங்க சென்றார். அந்த யானை அவரை தூக்கி எறிந்தது. அந்தக் காயம்தான் அவரது இறுதி அத்தியாயம். 39 வயது. அவ்வளவே. ஆனால் அந்தச் சிறு வாழ்நாள் தமிழுக்கு நூற்றாண்டுகளுக்கான ஒளியை விட்டுச் சென்றது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது பாரதி நமக்கு விட்டுச் சென்ற பெருமிதம். பாரதி இறக்கவில்லை. அவரது ஒவ்வொரு வார்த்தையும் இன்னும் தமிழுக்கு உயிர் கொடுக்கிறது. கதை சொல்லும் தமிழ். நன்றி. Please like and subscribe.